அவர் வந்து மக்கள்கிட்ட திரள் நிதி கேட்கிறதா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. அதை சோசியல் மீடியால வந்து எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மக்கள்கிட்ட திரள் நிதி கேட்கறது தப்பா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி மக்கள்கிட்ட திரள் நிதி கேட்கறது வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படிங்கிற ஒரு சட்டமுமே இருக்கு. மக்கள்கிட்ட மட்டும் இல்ல, ஒரு நிறுவனத்துக்கிட்டையுமே கேட்கறது எந்த ஒரு தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிதான் வந்து சட்டமே சொல்றாங்க. ஆனா மக்கள்கிட்ட வந்து அவர் வந்து நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்ல கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா கொடுங்க, இல்லனா வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு விஷயம், இப்ப நம்ம ஏதாவது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திட்ட போயிட்டு அவங்க ஏதாவது அமௌண்ட் வாங்குனாங்க அப்படின்னா, ஒருவேளை நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் வந்து கேட்கிற மாதிரி இருக்கும். சோ இது வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுல குறைகளா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, இப்ப மக்களே வந்து நிறைய பேர் வந்து கஷ்டத்துல தான் இருக்காங்க. ஏன்னா விலைவாசி எல்லாம் ஏறி போயிருக்கு, அதையே வந்து சமாளிக்க முடியல. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல இவர் வந்து மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்குறது வந்து தப்பா பார்க்கப்படுது. அதையும் தாண்டி இப்ப மக்கள்கிட்ட வந்து அவர் அமௌண்ட் வாங்குறாருல, அதுக்காக அவங்க கட்சிக்காக எவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படிங்கிறத வெளிப்படையா சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும்.